ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு கன்னட லீகல் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற யுத்தகாண்டா சாப்டர் 2. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பரத். இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே லா காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வெளியே வர்றாப்புல. இவருக்கு ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆசை. ராபர்ட் டிசோசா அப்படிங்கிற ஒரு லாயர், சீனியர் லாயரு, இப்போ ஒரு சிட்டிங்கே பல லட்சங்கள் பல கோடிகள் வாங்கக்கூடிய ஒரு லாயரு. அவரை மாதிரி நம்மளும் ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிறதா நம்ம கதாநாயகனுடைய லட்சியம். இவருக்கு அப்பா அம்மானு யாரும் கிடையாது. சின்ன வயசு பையனாக இருக்கும்போதே இவர் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து அதன் மூலமாக இவர் படித்து முடித்தது எல்லாமே அதை வச்சு தான். இப்போ நான் ஒரு லாயர் ஆகணும், அதனால் ஒரு லா ஃபிர்மில் போய் ஜாயின் பண்ணணும், அதனால் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, இல்லை அதெல்லாம் தேவையில்லைப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு இவர். இப்போ எங்கேயாவது போய் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு இவரும் லா ஃபிர்ம் ஏறி இறங்காத இடம் கிடையாது, ஒரு இடத்துல கூட வேலை கிடையாது. ஏன்ப்பா 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி லா படித்து முடிச்சு எங்களுக்கே என்ன வேலை கிடையாது, நாங்களே சும்மா தான் உட்காந்துருக்கோம். நீ இப்போ முந்தானியத்தை முடிச்சு விட்டு டிகிரியை முடிச்சு விட்டு இப்போ வந்து வேலைக்கு வேணும், நான் பெரிய லாயராகன்னு நிற்கிறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்க போக வேறு வழியே இல்லாமல் ஒரு டம்மி லாயர் அவர்கிட்ட போய் கடைசியாக இவர் ஜூனியர் மாதிரி அங்கே ஜாயின் பண்ணிக்கிறாப்புல. அவருடைய லா ஃபிர்ம் சின்ன ஒரு இடம், அங்கே ஏற்கனவே ஒரு 5-6 பேர் பஜ்ஜி வடை சாப்பிட்டு சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அங்கே போய் இவரும் சேர்ந்துக்கிறாப்புல. இது ஒரு பக்கம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஜாக்கி அப்படின்னு சொல்லி இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தம்பி, அந்த பயபுலையை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தியிருக்கு போலீஸு. வழக்கம் போல் ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லை, குறிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகலை, அதனால் டிஎன்ஏ அனாலிசிஸுக்கு நம்ம அடுத்து வெயிட் பண்ணுவோம், அந்த ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிடுறாப்புல. இப்போ அந்த ஜாக்கி ஒரே சிரிச்ச மணியமாக, ஓகே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதையா அப்படின்னு கெத்தா அண்ணன் எம்எல்ஏவோட அப்படி வெளியே வர்றாப்புல. அப்போ நிவேதிதா அப்படின்னு ஒரு பொண்ணு காரில் இருந்து சட்டுன்னு இறங்கி அப்படி வாக் பண்ணி அந்த ஜாக்கியை நோக்கி வருது. நடுவில் கிராஸ் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ரிவால்வரை எடுத்து அந்த ஜாக்கியை சரமாரியாக சுடுது அந்த பொண்ணு. அந்த ஜாக்கி அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறாப்புல. இப்போ சட்டம் கொடுக்காத தண்டனையை இந்த பொண்ணே கொடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸு ஒரு கட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்ம கதாநாயகனுடைய கைக்கே வந்து சேருது. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்து நம்ம கதாநாயகன் என்ன ஏது அப்படின்னு ஃபுல்லாக விவரித்து எல்லாத்தையும் பேசி ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பவன் பட் அப்படிங்கிற நபர் படத்துடைய கதாநாயகனான அஜய் ராவோட சேர்ந்து இதை எழுதியிருக்காப்புல. பவன் பட் இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேட்லையும் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப அழுத்தமாக இந்த படம் திருப்பி திருப்பி பேசியிருக்கு. ஒரு விஷயம் இன்றைக்கெல்லாம் நமக்கு அது ஒரு சிவில் கேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிமினல் கேஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கோ நம்ம மனைவிக்கோ ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னு கோர்ட்டு படிவாசல் ஏறணும்னா இன்றைக்கெல்லாம் கேஸை நீங்கள் முடிக்கிறீங்களா சார்? 10 வருஷம் 20 வருஷம்னு இழுத்தி அடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் அதில் தீர்ப்பு வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, அதனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மனநிலைமைக்கு கேஸு போட்டவனே வந்துடுறான். அந்த நிலைமைக்கு தான் நீங்கள் பப்ளிக்கை இழுத்தடிக்கிறீங்க, எந்த கேஸையும் சீக்கிரம் முடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத இந்த படத்தில் இன்னொரு பக்கமும் அழுத்தமாக பேசியிருக்காங்க. சட்டம் அப்படிங்கிறது எளியவனுக்கு ரொம்ப வலிமையாகும், வலியவனுக்கு வளைஞ்சு கொடுத்தும் எல்லா இடத்துலையும் போயிடுது சார். ஒரு கேஸை இழுத்தடிக்கணும், அது வேணும் இது வேணும், இந்த வட்டம் இல்லை அடுத்த வட்டம் கொஞ்சம் வாய்தா கொடுங்க அப்படின்னு 20 வருஷம் பணம் இருக்கிறவன் ஒரு கேஸை இழுத்துட்டு போயிடுறான் ஒரு சைடு. ஆனால் சோத்துக்கே வழி இல்லாமல் சட்டம் இது எப்படியாவது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு வந்து நின்ன பொதுமக்கள் கடைசி வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சபாடு கிடையாது அப்படிங்கிறதான் பேசியிருக்காங்க இவங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 தான். 1 அஜய் ராவ், அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. அர்ச்சனா ஜோய்ஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இன்னொரு பக்கம் பிரகாஷ் பலவாடி, அவர் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர். அங்கே அவர் வந்து இதில் அந்த சீனியர் லாயராக ராபர்ட் டிசோசா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காப்புல. இவங்க எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு சில இடத்துல ஒரு சில பேருடைய பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் அமைச்சராக இருக்குதோ, பிசிறடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு ஒரு சில காட்சிகளை வரத்தான் செய்யுது. இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைட்லேயும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் உள்ள நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கோர்ட் சீனில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கோர்ட் சீனை ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சு போட்டு டக்குன்னு கட் பண்ணி ஹீரோவுடைய இன்ட்ரோ ஓப்பன் பண்ணி
அவருடைய பர்சனல் லைஃபு, அவருடைய லவ் லைஃபு அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி முற்றி திருப்பி 33வது நிமிஷம் 32வது நிமிஷத்தில் திருப்பி முதல்ல காண்பிக்கப்பட்ட அதே கோட் சீனு ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வட்டம் காமிக்கிறாங்க. இந்த முன்னாடி ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே இவங்க ஹீரோவுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட்டு, ஜாகர் ஆஃப் தி ஆக்சிடென்ட்லாம் சொன்னாங்க இல்லையா, இதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் கிறிஸ்பாக பட்டுன்னு கட்சியில் போயிருக்கணும். அதுவே கொஞ்சம் இழுத்துட்டாங்க. மொத்த படமாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து 2.5 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய ஒரு படமாக இருக்குது. 2 மணி நேரம் 25 நிமிஷம் இதை ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரத்துக்கு இந்த கதையில் ஸ்டஃபே கிடையாது. இதெல்லாம் சாலிடாக 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கதை. அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த கதைக்களம் இன்னுமே ஒரு பெரிய இம்பேக்டை விட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இழுக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறனாலேயே இது எனக்கு முக்கியமான விஷயமாக பட்டுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய கதாநாயகிங்கிற கதாபாத்திரமே இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொன்னேன், இழுக்கணும் கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்களை லைட்டாக அங்கங்கே வச்சோம்னா தான் எல்லா ஆடியன்ஸும் ஒரு லேமன் ஆடியன்ஸ் கூட ஒரு படத்தை ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ண சம்பவம் தான் இந்த கதாநாயகியை உள்ளே இன்க்ளூட் பண்ணதெல்லாம். மற்றபடி கதாநாயகியுடைய கதாபாத்திரங்கிறது இந்த கதைக்கு தேவையே கிடையாது. அதை நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆகா ஓஹோ பெரிய அவுட்ஸ்டாண்டிங் படங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போய் பார்க்காதீங்க. பட் பொழுது போலனா தாராளமாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டான வாட்ச் தான் இந்த படம். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.